ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரசம் ரெசிபிங்க. முருங்கைக்காய் தக்காளி ரசம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. ரசமே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 முருங்கைக்காய் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வேக வச்சு கூட எடுக்கலாங்க. நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அதுலேயே நமக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் குழையக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் ஒரே 1 டீஸ்பூன் தாங்க எண்ணெய் விட்டேன். நார்மலாகவே ரசம் ரெசிபிக்கு அதிகமாக எண்ணெய் விடக்கூடாதுங்க. 1 டீஸ்பூன்றதே நமக்கு ரொம்பவே போதுமான அளவாக இருக்கும். இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்லா வெடித்து வரணுங்க. வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எதுவும் கருகிடக்கூடாது. அடுத்து இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டுங்க நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. தோலோடு தான் இடித்து வச்சுருக்கேன். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நாம் அந்த 4 மிளகாய் வறுக்கிறதுக்காக போட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளிங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இந்த தக்காளி குழைய வதங்கணுங்க. நம்ம நல்லா அந்த தக்காளியை மசிச்சு விடுற அளவுக்கு வதங்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன டீஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிற அளவுகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ரெண்டுமே சம பங்கில் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடிங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், போடாட்டியும் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அடுத்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவில் ஒரு 3/4 பங்கு மட்டும் தண்ணி விட்டுடுங்க. ஆல்ரெடி நாம் முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இதில் நாம் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாதி எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து நாம் இதில் கரைச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கூடவோ குறைசலோ ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த 4 காஞ்ச மிளகாயை இதோட ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற நாம் இந்த முருங்கைக்காயும் அந்த தண்ணியும் சேர்த்து நாம் ரசத்தில் ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரசம் நமக்கு ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்தில் வந்து இந்த உப்பு புளி காரம் எல்லாமே சரி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. இப்போது நல்லா ரசம் கொதி வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.